வெல்கம் டு அவர் சேனல். டுடே டெய்லி ப்ராக்டிஸ் ஜிகேல என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பார்க்கலாம், அதற்கான ஆன்சர் பார்க்கலாமா? ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். இங்கே பாருங்க, உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் எங்கு அமைந்துள்ளது? இதற்கான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓகே, விடை என்னன்னு பார்க்கலாமா? விடை பாருங்க, உலகின் 7 அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹால் எங்கு அமைந்துள்ளது? உத்தரப்பிரதேச மாநிலம் ஆக்ரா. ஓகே, நம்ம அடுத்த கேள்விக்கு போகலாமா? இது தாஜ்மஹால் பற்றியது தான். தாஜ்மஹால் எந்த வகை கற்களால் கட்டப்பட்டுள்ளது? இதற்கான விடையை பார்க்கலாமா? இதற்கான விடையை பாருங்க, தாஜ்மஹால் எந்த வகை கற்களால் கட்டப்பட்டுள்ளதுன்னா வெண்மை நிற பளிங்கு கற்கள். விடை என்ன விடை வரும்? வெண்மை நிற பளிங்கு கற்கள். அதாவது தாஜ்மஹால் வெண்மை நிற பளிங்கு கற்களால் கட்டப்பட்டுள்ளது. அடுத்த கேள்வி பாருங்க, கீழ்கண்ட திட்டங்கள் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? இங்க பாருங்க, 5 திட்டங்கள் கொடுத்திருக்காங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம், யானைகள் பாதுகாப்பு திட்டம், முதலைகள் பாதுகாப்பு திட்டம், கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம், இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம். இதெல்லாம் எந்தெந்த ஆண்டு துவங்கப்பட்டது? கண்டுபிடிங்க பார்க்கலாம். கண்டுபிடிச்சிட்டீங்களா? இதற்கான விடையை பார்க்கலாமா? இதற்கான விடை இங்க இருக்கு பாருங்க. புலிகள் பாதுகாப்பு திட்டம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1973. யானைகள் பாதுகாப்பு திட்டம் 1992. முதலைகள் பாதுகாப்பு திட்டம் 1976. கடல் ஆமைகள் பாதுகாப்பு திட்டம் 1999. இந்திய காண்டாமிருகங்கள் பாதுகாப்பு திட்டம் 2020. சரியா? நீங்க விடையை கண்டுபிடிச்ச விடையெல்லாம் சரியா? ஓகே, அடுத்து பார்க்கலாம். இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர் யார்? கண்டுபிடிங்க பார்க்கலாம். விடை பாருங்க, இங்க இருக்கு. இந்தியாவின் முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் என்று சர்வதேச அளவில் புகழ் பெற்றவர் யார்? தமிழ்நாட்டில் தேனி மாவட்டம் வெங்கடாச்சலபுரம் எனும் கிராமத்தைச் சேர்ந்த ராதிகா ராமசாமி. இவங்க தான் இந்தியாவிலேயே முதல் பெண் வன உயிரி புகைப்பட கலைஞர் அப்படிங்கிற பெயரை பெற்றவங்க, சர்வதேச அளவில் புகழ் பெற்றவங்க. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போகலாம். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? விடை கண்டுபிடிங்க பார்க்கலாம். என்ன விடை வரும்? இங்க பாருங்க, விடை கொடுத்துருக்கேன். இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா எது? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா. எங்க இருக்கு? உத்தரகாண்ட் மாநிலத்துல இருக்குது. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த ஆண்டு துவங்கப்பட்டது அப்படின்னு கேள்வி. இதற்கான விடையை கண்டுபிடிங்க. விடை என்னன்னு பார்க்கலாமா? இந்தியாவின் முதல் தேசிய பூங்கா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? 1936ஆம் ஆண்டு உத்தரகாண்ட் மாநிலத்தில் துவங்கப்பட்டது. ஓகேவா? அடுத்த கேள்விக்கு போலாமா? பாருங்க, அடுத்து சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு துவங்கப்பட்டது? இதற்கான விடையை கண்டுபிடிங்க பார்க்கலாம். இதற்கான விடை என்ன வரும் அப்படின்னா, இங்க இருக்கு கொடுத்துருக்க விடை பாருங்க. சிப்கோ இயக்கம் எந்த ஆண்டு துவக்கப்பட்டதுன்னா 1973. 1973ஆம் ஆண்டில் அகிம்சா வழியில் மரங்களையும் காடுகளையும் பாதுகாப்பதற்காக சிப்கோ இயக்கம் துவங்கப்பட்டது. எந்த ஆண்டு தான் நம்ம கேட்டிருக்கோம்? 1973. இதுதான் இறுதியான கேள்வி. இன்னைக்கு டெய்லி ப்ராக்டிஸ் ஜிகேல நம்ம நிறைய கேள்விகள் பார்த்துட்டோம், அதோட ஆன்சரும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ப்ராக்டிஸில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டைமில் வந்து நிறைய கொஸ்டின்காக ஆன்சர் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.